நமஹா. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கூடவே சந்திரன் தன் பயணத்தை துவக்கி இருக்காரு. இந்த வாரத்தில் மிதுனத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில். தனுசு ராசியில் 7ஆம் தேதி காலையிலேருந்தே செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிட்டார். அதனால் தனுசு ராசியிலேருந்து தன் பயணத்தை செவ்வாய் இன்னும் ஒரு 40 நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் வேறு எந்த கிரக பயிற்சியும் ஏற்படக்கூடிய வகையில் இல்லை. அதாவது செவ்வாய் தான் 7ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். 6ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிடுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மிதுன ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதனால் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் 7ஆம் தேதி ராத்திரி 10:38 வரை, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராத்திரி 10:38 வரைக்கும் சந்திரன் மிதுன ராசியில் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 7ஆம் தேதி ராத்திரி 10:38 கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 7ஆம் தேதி ராத்திரி 10:38 10ஆம் தேதி விடியற்கால 2:23 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த டிசம்பர் 10ஆம் தேதி விடியற்கால 2:23 சந்திரன் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாகிறதுனால மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அது 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி காலை 10:20 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த டிசம்பர் 12ஆம் தேதி காலை 10:20 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் மகர ராசிக்கு சந்திராஷ்டம் முடிவடைந்து டிசம்பர் 12ஆம் தேதி காலை 10:20 முதல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அது 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது கும்பராசிக்கு. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு சொல்லக்கூடிய வகையில் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள், இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமாக, பேச்சு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு போகிறீங்க, இல்லை வேலை சம்பந்தமாக இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை பணம் கடன் வாங்க போகிறீங்க, இல்லை கடன் கொடுக்க போகிறீங்க, இல்லை அதாவது ஒரு வாய்தா வாங்க போகிறீங்க, இல்லாவது கடன் கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்க முடியல ஆனால் ஒரு டைம் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய பேச்சை நம்பி செயல்படக்கூடிய வகையில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிகளில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுட்டு போங்க. அது இடது கை பக்கம் வச்சாலும் சரி, வலது கை பக்கம் வச்சாலும் சரி. இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு இந்த தண்ணீரை குடிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரையை போட்டுட்டோ வெள்ளை கட்டியை போட்டுட்டோ போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் அந்த சக்கரை தண்ணி உங்களுடைய பாதிப்புகளை தன்னுள் ஈர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு செடியில் கொட்டிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதாவது அந்த செடியில் கொட்டுறதுனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய அபவாத பெயர் உங்களை அண்டாமல் பாதுகாப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலனை ஆராய்வோம் வாருங்கள். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சந்தோஷ அனுபவத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து திங்கள், செவ்வாய், புதன்கிழமை காலை வரை
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் அலைச்சல் ரொம்ப இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரின் தேவைக்காக அலைச்சல், உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கான அலைச்சல், குழந்தைகளுடைய எக்ஸாம் சம்பந்தமான அலைச்சல், வியாபாரத்துக்காக அலைச்சல், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதுவும் தேய்பிறை சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குவீங்க. போகிற ஒரு ஆள்லாம் உங்கள் ஆஃபீஸில் ஏதோ இந்த ஒரு கதையில் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு படத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் தனியாக மாட்டிக்கக்கூடாது, போகிற ஒரு கான்ஸ்டபிள்லாம் அடிப்பாங்கன்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இந்த 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு யாராவது உங்கள் சொந்தக்காரங்க வந்தாலும் அவங்களே உங்களை வந்து நக்கல் பேச்சு பேசிட்டு போவாங்க. உங்களுக்கு எரிச்சல் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் 10 முதல் 12. ஸோ இந்த 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்துல வேறு கிரகங்களின் பார்வை எக்ஸப்ட் சனி கிரகத்தினுடைய பார்வையை தவிர மற்ற கிரகங்களுடைய பார்வை இல்லாததுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலோ மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். அந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கும் சனி பார்வை, சந்திரனுக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால ஒன்றா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது நீர் சார்ந்த விஷயங்களால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற, தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரம் எல்லாமே தேய்பிறை சந்திரன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குளிர்காலம் வேறு, மழையும் ஒரு மாதிரி அரைகுறையாக இருக்கும். நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீரை காய்ச்சி குடிப்பதற்கு முயற்சி எடுங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணினீங்கன்னா அதில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய லாபங்கள் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினர், உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகரையும் அவருடைய தம்பியான முருகனையும் வழிபட்டு வாருங்கள். ஏன்னா அண்ணனும் தம்பியும் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும், ஆக்சுவலாக பிரச்சனை வந்தால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விநாயகர் சொல்வது போல உங்களுக்கு பிரச்சனைகளை தள்ளி போடுவதற்கு உண்டான உபாயத்தை அந்த விநாயகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் நிறைய பேர் உறவுகள் வந்து அதனால் உங்களுக்கு செலவாகுமேன்னு பயப்படுவீங்க. ஆனால் அவங்களே வந்து எல்லாத்தையும் வீட்டில் பருப்பு, உப்பு, புளி, மிளகா, பருப்புலேருந்து கொண்டு வந்து கொடுத்து நாங்களே சமைக்கிறோன்னு சொன்னால் எப்படி சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய வகையில் சந்திரன் குரு சேர்க்கை 2ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில். ஆனால் இந்த செவ்வாய்க்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு சனியின் பார்வை இருக்குது. அதனால் சில இடத்துல வந்து கௌரவத்துக்காக, உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கோபத்தில் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. உங்கள் பேச்சுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7ஆம் தேதி ராத்திரி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமையாக எல்லோரும் உங்களை பற்றி பேசுவார்கள். தாயாருடன் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். உங்களை பற்றி பெருமையாக தாயார் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க.
வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது நெருப்பு சம்பந்தமான வியாபாரம், கேட்ரிங் சம்பந்தமான வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தால், மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் எதிரிகள் கூட ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் வெற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவிக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லை பதவி உயர்வு கிடைக்காம தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் எதிரிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் கொடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படும். அது வார்த்தைகளாக வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட பேசக்கூடாதோ அவங்கக்கிட்ட போய் உளறது, யாருக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் இருக்கோ அவங்கக்கிட்ட போய் சொல்கிறது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம யார் நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்கக்கிட்ட உண்மைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் ஒளிய போய் தலையார் வீட்டில் ஒளியறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி சிக்கலில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் இருக்கார், வக்ர குருவின் பார்வையில் இருக்கார். இந்த வக்ர குரு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார். சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏதாவது அடிபடுறது, இரத்த காயம் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால நண்பர்களின் உதவி உங்களுக்கு இன்றியமையாத சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரத்தில் அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எங்கள் கௌரவம் பாதிக்காமல் இருக்கணும், வருமானத்தில் குறை இல்லாமல் இருக்கணும், இன்ஃபேக்ட் அதிர்ஷ்டமான வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சாதகமாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், அதனால் சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடுவது, சூரிய காயத்ரி சொல்லி வழிபடுவது, தினமும் காலையில் ஒரு 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால உங்களுக்கு மனோதைரியமும் தெளிவான சிந்தனையும் தெளிவான முகப்பேரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து தான் தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறார். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி மற்றும் குருவின் பார்வையில். இதில் சனி பார்வை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல சில தேவையற்ற மனஸ்தாபங்களை சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு இருக்குது. இந்த ஒரு 1.5 மாதம், அதாவது டிசம்பர் 7லேருந்து ஜனவரி பொங்கல் முடிகிற வரைக்கும், ஜனவரி மாதம் 20-25 தேதி வரைக்கும், ரிப்பப்ளிக் டே வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு உறவுகளிடம் பகை உணர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த வாரத்திலேருந்து துவக்கிறது. நீங்கள் நல்லதே சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசி சங்கடப்படுத்துவாங்க. தாயாருடைய அனுசரணையான பேச்சு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் கருதி சில விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அவர்களுக்காக. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இந்த வாரத்தில் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையில் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வார ஆரம்பத்தில் தைரியமான முடிவெடுப்பீங்க. வார கடைசியில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது தடுமாற்றத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகள் நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், சொல்கிறது வேறு மாதிரி. நீங்கள் நினைக்கிறது A+B = 2 அப்படின்னு சொல்லுவீங்க, நினைப்பீங்க. ஆனால் சொல்லும்போது A-B = 2ன்னு சொல்லிடுவீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வார்த்தையில் ஏதாவது தவறு இருக்கா. இப்போ நம்ம பண்ணுவோம், இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இமெயில் கோபத்தில் இருக்கீங்கன்னா இமெயிலை டிராஃப்ட் பண்ணி அதை டிராஃப்டில் போட்டு வச்சுருங்க, ஒரு 2 நாள் அதை யோசித்து படித்து பாருங்கள் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு ஒரு 2-3 ஹவர்ஸில் நம்ம தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறமா அதை சென்ட் பண்ணிங்கன்னா அதில் மாற்றிட்டு சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு ரொம்ப டிராஸ்டிக் இது இருக்காது அப்படிம்பாங்க. அது மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை உள்ள வாரமாக இருக்கும். குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. ஏன்னா நிறைய பேர் கடன் ஜாஸ்தியாக இருக்குது, செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இதில் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அதில் கூட மற்றவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் எதையோ பறிகொடுத்தா மாதிரி ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. காரணம் என்னென்னா பணப்பற்றாக்குறை. அந்த பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சில நண்பர்களின் உதவியும் பெறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் சந்தோஷமான மிகுதியான சந்தோஷம் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான், மகாலட்சுமி தாயாரை வணங்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வெள்ளை பூக்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சிக்க வேண்டும். முடிஞ்சதுன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய யோகம் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில், உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அஸ்திவாரத்தை பெறக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். அதாவது வீட்டுக்கு தேவையான செலவுகள், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற செலவுகள், தாயாருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகள், தாயாருடைய ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுதல், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால தெளிவான சிந்தனை இருந்தாலும் தடுமாற்றத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களால் ஈஸியாக டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. திங்கட்கிழமை காலையில் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் பாதி வழியில் போனதுக்கப்புறம் தான் அச்சச்சோ இதை நான் எடுத்துகிட்டு வரலையே, திருப்பி ஓடு. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி போகிறது. மத்தியானம் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. இப்போ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் ஐயோ சாப்பாடு கொண்டு வரலேன்ட்டு திருப்பி வா வீட்டுக்கு, இல்லாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்லன்னா, அதாவது இரட்டை செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் நண்பர்களுக்காக உதவிகளை செய்யக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதாவது சப்தமஸ்தானாதிபதியான சனியின் பார்வையில் சந்திரன். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் மனைவி கேட்குற விஷயத்த பண்ணி கொடுப்பீங்க. அதனால் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சந்தோஷங்கிறது வந்து கொடுக்கறதுல இருக்குன்ட்டு. அதை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் இந்த வார கடைசியில் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி நிறைய கொடுக்கறதுனால வரக்கூடிய சந்தோஷத்தை இந்த கடகராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. அவர்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு தான் வெற்றி காண முடியும். உங்களுடைய தனி முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த வாரம். அதனால் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய 10 முதல் 12ஆம் தேதி வரை அது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி, குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அரசாங்க ரீதியான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு, அது வந்து கவர்மெண்ட் இப்படி பண்ணிடுது, அரசாங்க அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு செலவாயிடுது, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு அடுத்தவங்க பேரில் அந்த தப்பை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க. அனாவசிய பேச்சுக்களால் இந்த வாரம் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யார் மேலேயும் குத்தம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய குத்தம் சொல்லுவீங்க. நீங்கள் குத்தம் சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயமும் சரி, அடுத்தவங்க பேரில் குத்தத்தை சொல்கிறதுனால எதிரிகள் விஷயத்திலும் சரி கவனம் கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா, செவ்வாய் 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கார். யாருக்கிட்ட இந்த சண்டை கோழின்னு சொல்லுவாங்க, யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க.
அந்த சண்டை போடுறதுனால உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். ஏன்னா குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குருவாக இருந்து வழி நடத்துவதற்கு சுவாமிமலை முருகன் மட்டுமே உங்களுக்கு துணை இருப்பார். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. இதில் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 7ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உள்ளூரில் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இல்லாமல் வேற ஒருத்தர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தாலும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பத்திலையும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இந்த வாரத்தில் வாரக்கடைசி 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளார அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆனால் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையாருக்கு விளாண்டி வீட்டில் யாருக்கு பிரச்சனைன்னா அம்மாவுக்கு தான் பிரச்சனை, இல்லை அப்பாவுக்கு பிரச்சனை வராது, அம்மாவுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பாது. எதிரிகள் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு குடும்பத்தில் கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். சில இடத்துல ஜாஸ்தி கொடுத்துட்டு இப்படி தான் என்னோடய நண்பர் ஒருத்தர் அவர் விருச்சிக ராசி, நான் சொல்கிறது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கினார். அவர் 1,72,000 என்னமோ கொடுக்கணும். ஆனால் அவர் 17 லட்சம் கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்த நாளே திரும்பி வந்துடுது. ஆனால் அந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்கு அவர் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு சில இடத்துல அதிகமாக பணத்தை கொடுத்துட்டு தப்பான செயல்பாடுகள் மூலமாக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாமல் திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா குடும்பத்தில் பாதிப்புகள் இருக்காது. அதாவது வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ்கிட்ட நிறைய பணத்தை கொடுக்கறது, இல்லை பணத்தை கொண்டு போகும்போது எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு பண்ணணும். அடுத்தவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா இது ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 1.5-2 மந்த்ஸாகவே உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க. அதுவும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் யார் பேசினாலும் சரி, திட்டுறியா திட்டிக்கோ, காதில் போட்டுக்காமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் காதில் போட்டுக்காமல் இருந்துட்டேன்னா ஓரளவுக்கு மேலே பேச மாட்டா, என்னமோ இது தலையெழுத்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு போயிடுவா. நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் திருப்பி எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் திட்டுறதுக்கு முயற்சி பண்ணின்றப்போ இன்னும் உங்கள் பேரில் சலிப்பு அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை மலை மீது இருக்கும் தெய்வமான உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கோ, இல்லை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வம் எங்கே இருக்கோ அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு பரிகாரம். இதை தவிர நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாரத்தில் ஆன்மீகத்தில் நல்ல மெச்சூர்டு ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, அதாவது மகான்கள், சித்தர் வழிபாடு, இந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவ சமாதி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு அரை மணி நேரமாவது மெடிடேட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் ஒரு வயசானவர் சித்தர் சமாதியாக இருந்தார்னா அந்த இடத்துக்கு, இதுக்காக ஊராக சுற்றணுங்கிற அவசியம் இல்லை. சித்தர் வழிபாடு செய்வது மன அமைதியை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். குரு சந்திரன் சேர்க்கை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார். தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா தாயாருடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கும் தாயாருக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் கூட உங்களை ஏதாவது திட்டுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை.
நல்லா இருக்கக்கூடிய வகையில் இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் பேரில் வன்மத்தையோ கோபத்தையோ திட்டுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமே அன்றி அதனால் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பேசிக் படிப்பை நீங்கள் முடிக்கிற அளவுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதனின் தொடர்பு அல்லது அவருடைய ரெக்கமெண்டேஷனில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அனாவசியமாக தாய் வழி உறவோ தந்தை வழி உறவோ யாருக்கிட்டையும் வாக்குவாதத்திலையும் குதர்க்க பேச்சுக்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த வாரம். அதனால் பெருசாக எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. வேலை இருக்கா அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. புதுசாக எனக்கு இந்த பதவியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், அந்த எண்ணத்தெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால எங்கேயாவது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்காக எங்கேயாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வரீங்க, காத்தால போயிட்டு சாயந்தரம் வரா மாதிரி அந்த சமயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதாவது கையில் பணம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. கையில் இங்கே இருக்கிறதே ஒரு 100 ரூபா தான். அந்த 100 ரூபாய் நீங்கள் யாருக்காவது தானம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே நட்ட நடுவில் நிற்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை தேடி பிடிச்சி நீ இந்த இடத்துலேருந்து தானே வர, நான் அங்கே தான் வரவா, உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன், அப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நீ கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பக்க நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை இந்த வாரத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வேலை மாற்றம் முயற்சி பண்ணிங்கன்னா, அதாவது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுத்தால் புதிய வேலை வாய்ப்பு தேடுவதற்கும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்திற்குண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு. முருகனை வழிபட வேண்டும். முருகனை வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் முருகன் என்னென்னா பாலமுருகனை வழிபட வேண்டும். பாலமுருகனுக்குண்டான இந்த கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து பயணத்தை துவக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, புதுசாக கடன் வாங்குவீங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாத அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல். இப்போ இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் அது வீணான அலைச்சலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 7ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு அலுவலக ரீதியான கடுமையான வேலைப்பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸில் நீங்கள் தான் என்னமோ நீங்கள் இல்லாட்டினா ஆஃபீஸே நடக்காத அளவுக்கு எல்லோரும் உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதில் 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. நீ தான் ஆஃபீஸ்க்கு எல்லாம், நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றி விட்டுட்டு குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரம் இது. இந்த வாரத்தில் உடம்புல ஏதாவது சின்ன விஷயம் சஞ்சலமாக இருந்தால் கூட உடனே போயிட்டு மருத்துவரை பார்க்குறது நல்லது. வண்டி வாகன வகையில் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது செவ்வாய்க்கு சனியின் பார்வை, சனிக்கு செவ்வாயின் பார்வை. இதனால் உங்களுக்கு கை காலில் ஏதாவது சிராய்ப்பு ஏற்பட்டதுன்னா உடனே மருத்துவரை நாடுவது நலம். இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த இரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாசாந்திர சுழற்சி இந்த மாதம் ரொம்ப உங்களை படுத்தி எடுத்துடும். ஒரு சுழட்டும் பாருங்கள், ஏண்டா பொண்ணாக பிறந்தோன்னு அளவுக்கு புலம்புற வகையில் இருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிறைய இரத்த விருத்தி ஏற்படுத்தக்கூடிய பழ வகைகளை சாப்பிடுவது நல்லது.
இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சில பெரிய மனிதர்கள், மகான்கள் தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஏதாவது ஒரு சன்னியாசி வராரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் போவீங்க. அங்கே போனால் உங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆன்மீக தத்துவங்களை அறிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் விஷயமாக அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயமாக வெளியூர் ட்ராவல் இருக்கும். இது நீங்கள் ஒரு கேள்வி வரும், உடம்பு படுத்துங்கிறீங்க கூடவே வெளியூர் ட்ராவல் அப்படின்ட்டு. கொஞ்சம் வயசாகிடுத்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு படுத்தும், 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதாவது மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், குடும்பத் தலைவர்கள் இவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை, குடும்ப ரகசியங்களை வெளியில் பேசக்கூடாது. வெளியாருடைய விஷயத்தை வீட்டில் பேசக்கூடாது. செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதை எந்த இடத்துல பேசுகிறதுன்னு தெரியாமல் எதையாவது உளரப்போக அது ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கறதும் இல்லாமல் பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கை வழிபாடு செய்யணும். இதில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரக்கடைசியில் 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி 4 கார்னர்ஸில், அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 கார்னர்ஸில் 4 முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வெளிவருவதற்கு துர்க்கை வழிபாடு துணை இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கார். இதில் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடம். குரு செவ்வாய் நேர் பார்வை, குரு மங்கள யோகம். ஆனால் இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை. இப்போ எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அதிகாரம் உங்ககிட்ட வந்திருக்கும். அதாவது அதிகாரம்னா மமதை. இந்த மமதையின் காரணமாக சில பேரை எடுத்தறிஞ்சு பேசுறது, சில பேர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, சில பேரை அவமதித்து பேசுறது. என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் பதவியில் இருக்கேன், நான் பணத்தில் இருக்கேன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நீ யார் என்ன கேள்வி கேட்குறது, இப்படி சொல்கிறதுனால நல்லவர்களின் எதிர்ப்பை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த 1.5 மாதம் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், அதாவது சட்டுலாக பேசணும்னு சொல்லுவாங்க. அதாவது பதவிசாக பேசணும். யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, ஒரு திமிருத்தனத்தோடு பேசுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். வருமானம் இருக்குது, ஆனால் அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பேசுகிறதே உங்கள்கிட்ட என்றைக்குமே அது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பணம் வரும்பொழுது பணிவு வர வேண்டும் தோழான்னு நம்ம மாற்றிக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரக்கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, பதவி கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதவி வருது தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. எல்லாருக்கும் பதவி வந்தால் சந்தோஷம் வரும், ஆனால் உங்களுக்கு பதவி வந்தால் தலகண வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் பேசும் பேச்சுக்கள் காரணமாக இருக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு பகையுணர்வை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்ட பேசினாலும் சரி, குறிப்பாக உங்களுடைய மாமனார், மாமியார், மைத்துனர், சகலப்பாடி யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களை எரிச்சல் படுத்துகிற, இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள்.
குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருப்பாங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வழிபடுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படணும். உங்கள் மனசு சாந்தமாக இருக்கணும். என்றைக்குமே மனசு சாந்தமாக இருந்ததுன்னா யார் மேலேயும் கோபமோ எரிச்சலோ வராது. உங்களுக்கு மனசு அலபாயுது, அதுதான் பிரச்சனையே. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவனின் அருளால் மனக்குழப்பம் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ராத்திரிலேருந்து புதன்கிழமை 10ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 7, 8, 9, 10 7ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 10ஆம் தேதி விடியற்காலை வரை. உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, அதாவது எதிரி பலம் பெறுகின்ற சூழ்நிலை. ஆனால் கூட இருக்கிறவனே எதிரியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதாவது எதிரியை சமாளிச்சிடலாம், ஆனால் துரோகியை சமாளிக்கிறது தான் கஷ்டம். உங்களுக்கு கூட இருக்கிறவனே எதிரியாக இருக்கான். நீங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன் இமோஷ்னலாக ஒளரி கொட்டி கலரி மூடி சண்டை போடுறதுல தயாராக இருக்கீங்க. எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். அதே சமயம் இந்த வார கடைசியில் 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை தசமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது ஆரோக்கிய சங்கடம்னா உடம்புல வியாதி இல்லை, ஆனால் உடம்புல இருக்கிற வியாதியை நினச்சி நீங்கள் மனசில் கவலைப்படுவீங்க. மனசு கவலை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உடம்புல எந்த வியாதியும் கிடையாதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய வியாதின்னு பார்த்தா பெருசாக இல்லை, ஆனால் நீங்கள் ஒன்று சின்னதாக ஒரு விஷயம் இருக்கும், சின்னதாக ஒரு கொப்பளம் இருக்கும், அது கடைசியில் பார்த்தா என்னமோ கேன்சர் ரேஞ்சுக்கு நீங்கள் பேசுவீங்க. சின்னதாக ஒரு புண்ணு இருக்கும், அது ஒரு என்னமோ டயபெட்டிஸில் அந்த கால் எடுப்பாங்களா அந்த லெவலுக்கு நீங்கள் பேசி பயத்தை உண்டாக்குவீர்கள். உங்களுக்கும் பயம், அடுத்தவர்களுக்கும் பயத்தை உண்டாக்குவீங்க. குடும்பத்தினரின் எதிர்பார்ப்புகளை குடும்பத்தினர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பை ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஆனால் குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க, நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டீங்க. இல்லை அவன் இல்லை, இவன் இல்லை, என் தம்பி வரல, எங்கள் அண்ணன் வரல, எங்கள் அண்ணன் ஃபோனே பண்ணி கேட்கல பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த செலவுகள், கடன் அடைக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். அதனால் கடனை முடிஞ்ச அளவுக்கு அடைச்சாலும் கொஞ்சம் சேமிப்பையும் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தர் வயசானவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது பிரார்த்தனை இருந்ததுன்னா, வேண்டுதல் இருந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் அதை வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இதன் மூலமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு மன அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தான் கூட துணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எவன் நல்லவன் எவன் கெட்டவங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். இதில் 7ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால என்ன பலன்னா, நல்லவன் கெட்டவனாக தெரிவான், கெட்டவன் நல்லவனாக தெரிவான். அதனால் உங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக அதிகப்படியான அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தாயார் சன்னதியில் வணங்க வேண்டும். தாயார் சன்னதி எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய மனசு அமைதிக்காக. தாயார்னால் வெறும் மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லை, பெண் தெய்வங்கள், அதாவது கோமதி அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், எந்த பெண் தெய்வத்தையும் வணங்குவது சாலச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 3 நாட்கள், அதாவது 7, 8, 9, 10ஆம் தேதி விடியற்காலை வரை சந்தோஷ அனுபவங்கள் இருக்கும். நண்பர்களின் வருகை
உறவுகளின் வருகை, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சந்திரன் குருவோடு சேருகின்ற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு கடன் உதவிகளும் கிடைக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் வெற்றியை தரும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய கௌரவம் சார்ந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் சில செலவுகளை பண்ணுவீங்க. அதே சமயம் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அப்படியே மறைச்சு பேசுவீங்க. அந்த நாட்களில் உண்மையை பேசணும்னா உண்மையை பேச மாட்டீங்க, எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டீங்க. சொல்ல வேண்டாத விஷயத்தை, சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லிவிட்டு 2 பேர்த்துக்குள்ளே பகைய உணர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுருவீங்க. இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், ஒரு எக்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் ஒய்யை பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 2 பேர்த்த இவர் எக்ஸ் சொன்னாருன்ட்டு ஒய்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள கோல்மோட்டி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சண்டையை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ சந்திராஷ்டமத்தன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை பேசணுங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். ஏதாவது ஒரு பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஏன்னா முந்தின நாள் சண்டை போட்டிருப்பீங்க, அந்த சண்டையுடைய தாக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை, அதாவது 10ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. புதன்கிழமை வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை தேக்கி வைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நல்ல செய்திகளை தராது. இந்த வாரத்தில் சந்தோஷ அனுபவங்கள் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தாருக்குள்ளே இருக்கும். ஆனால் குழந்தைகள் விஷயத்திலோ, வியாபார விஷயத்திலோ, படிப்பு விஷயத்திலோ நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமையே போகலாம். இந்த வாரம் சில ஏமாற்றங்களையும் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த ஒரு உத்தியோகஸ்தர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மன உளைச்சல் அல்லது விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ணன் தம்பி விஷயத்தில் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா பெருமாள் வழிபாடு, அதாவது நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக யார் தப்பு பண்ணினாங்க, யார் நல்லது பண்ணாங்கன்ட்டு பகுத்தாய்ந்து செயல்படுவதற்குண்டான உபாயத்தை அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குது. வார கடைசியில் தான் மனக்குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் ஏற்படும். உங்களால் ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியாது. கடன் விஷயத்தில் கடன் அடைக்கலாமா, இல்லை இந்த கடனை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு வேறு ஒரு சின்ன கடன் அடைக்கலாமாங்கிற டைலமாவில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்பில் வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகளை தேடுவது நல்லது. எனக்கு வியாதி இருக்குங்க, நான் வீட்டில் கை வைத்தியம் பார்த்துக்கிட்டேன், தப்பு. இந்த வாரத்தில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சீரியஸான இல்னஸாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து, தாயாருடைய ஹெல்த் விஷயம் கவனமாக இருங்க. வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு செலவு ஆகிட்டே இருக்கும். இந்த செலவுனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் போகும். கூட பிறந்தவன்கிட்ட கேட்க போனால் அவன் ஏடாகூடமாக பேசுவான், அவங்க அண்ணனோ தம்பியோ. இப்படி யாரையும் நம்பி இருக்க முடியாது. யாரை நம்பினாலும் எதுவும் பண்ணவும் முடியாது. அவர்களுடைய உதவியை நம்பி ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதில் குரு 5ஆம் இடத்துல இருக்காரே, நல்லது தானே அப்படின்னு கேட்டால் நல்லது தான். உங்களுக்கு சில தெளிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான். தெளிவுரைகள்னால் என்ன? யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட கடன் கேட்டால் உதவி கிடைக்கும்,
யாருக்கிட்ட கடன் கேட்கக்கூடாது, யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது, சில பேர்த்துக்கிட்டேருந்து விலகி இருப்பது நல்லதா, அந்த நபர்கள் யாருங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய லாபத்தை பெருக்குவதை காட்டிலும் உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வருகின்ற 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கூட இருக்கிறவங்களால் சில குழப்பங்களை ஏற்படுத்துவீர்கள். அவங்கள திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, சண்டையும் போட முடியாது. தலையெழுத்தேன்ட்டு நீங்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆக்சுவலாக 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தலையெழுத்தேண்டு அன்றைக்கி ஏதோ ஓட்டி ஆகணுமேன்ட்டு இருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளார ஒரு வேதனை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரத்தை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களாலேயே ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் லலிதா திரிபுர சுந்தரி. லலிதா திரிபுர சுந்தரி அதாவது ராஜராஜேஸ்வரி, அது 2 பேர் ஒன்று தான். அந்த ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு வாருங்கள். அதுக்கு என்ன வழின்னா சிம்பிள். லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் பாராயணம் செய்யணும். 2 வேளை, காலை வேளையிலும் சாயந்தர வேளையிலும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். அப்படி முடியாதவங்க துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாமல், உங்களால் அடுத்தவர்களுக்கும் அவப்பெயர் ஏற்படாமல், அடுத்தவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார் சந்திரன். இது ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள், சில நிலத்தை விற்கிறது, சில புதுசாக வாங்கிறது, ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சில தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூ வில் டேக் ரிஸ்கி டெசிஷன்ஸ். அதாவது சில பேர்லாம் பயப்படுவாங்க, ஆனால் இந்த மீனராசிக்காரங்க பயப்படவே மாட்டாங்க. எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற கழுவுற மீனில் நழுவுற மீன்லாம் தப்பிச்சு வந்துடலான்ட்டு இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி தவறான முடிவுகள், ரிஸ்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய இந்த வாரக்கடைசி உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மறைமுக தொல்லைகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வண்டி வாகன மாற்றம், வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய மாற்றத்தின் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. ராசியில் இருக்கிற சனி 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் பார்க்குறதுனால வேலை பளு பதட்டத்தை ஏற்படுத்தும். வேலையில் ரொம்ப டென்ஷன், ஏதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் டென்ஷனாகி கற்றுவீங்க. அப்பேற்பட்ட ஆளாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பொறுமை மிக அவசியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான், கிட்டத்தட்ட இன்னொரு இந்த 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தா ஜனவரி 20 தேதி வரைக்கும் பொறுமையாக இருப்பதற்கு பழகி கொள்ளுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு பிபி 200க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகிட்டு யாருக்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக உங்களுடைய தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கூட படிக்கிற பசங்க யாரையும் நம்பாதீங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்காது. அதனால் இது பிஸ்னஸ்லேயும் பொருந்தும், படிக்கிற குழந்தைகளுக்கும் பொருந்தும், வேலை செய்கிற இடத்துலையும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, யாரையும் நம்பாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தப்பாக புரிஞ்சுட்டு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார், அவர் தப்பாக பண்ணுவார்னு. நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன். தப்பு இல்லை, நம்ம காஷியஸாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏமாந்ததுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கு, ஏமாறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டைப்பு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு, வேலை பதட்டம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்கு உண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, உங்களுக்கு தாங்க இருக்கிறதுலே அதிகமான பரிகாரம். முதல்ல குலதெய்வ வழிபாடு, ரெண்டாவது துர்கா சப்தஸ்லோகி, மூணாவது ஆஞ்சநேயர், நாலாவது விநாயகர். விநாயகரையும் ஆஞ்சநேயரையும், விநாயகரை காத்தால வழிபடணும், ஆஞ்சநேயரை சாயந்தரம் வழிபடணும். துர்கா சப்தஸ்லோகி காலை மாலை மதியம் வேளைகளில் சொல்லி வருவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சக பணியாளர்களால், நண்பர்களால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த அன்னையும் குலதெய்வமும் விநாயகரும் ஆஞ்சநேயரும் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.